வாங்க அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த புது வருட பலன்கள்லயும் சரி, அதேபோல உங்களுக்கு 40 வருடங்களுக்கு பிறகு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குங்க. அதற்கான கிரக நிலைகளும், கிரக மாற்றங்களும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்தில நீங்க வாழ்க்கையில விடுதலை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேளையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனின் முழு அருள் ஆசி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி சந்திரனை வணங்க. அப்படி சந்திரனை வணங்குறப்ப சந்திரனின் முழு அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதுவரை விடுதலை பெறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய ஏற்றங்கள், நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்க பெற போறீங்க. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நீங்க இந்த காலத்தை பொறுத்தவரை விடுதலை காலம், அதே போல ஏற்றம் முன்னேற்றத்திற்கான காலம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி மற்றும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியால் பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் மாறப்போகுது. இப்போ ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் ஏற்றம் முன்னேற்றத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த மாதிரி வெற்றிகளை அடைய போறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்கிறது. தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வாங்கிய கடன்களை பார்த்தீங்கன்னா அடைக்க போறீங்க. அடைத்து அதுலேருந்து மீண்டும் மீண்டும் வர போறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்கு. இப்போ தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த லாபங்கள் அதிகமாக இருக்கனால தொழில் வியாபாரம் சார்ந்து வெற்றிகள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்க போது. இந்த வெற்றிகள், ஏற்றங்கள் மூலியமா வர பணத்தை நீங்க முதலீடாக, அதாவது வீடு, நிலம் அப்படின்னு முதலீடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அதே போல இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதை கண்டு பயப்பட வேண்டாம். சுப செலவுகளால் உங்களுக்கு இன்பம், மகிழ்ச்சி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதா இதோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி சுப செலவுகளால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் நிறையவே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன சார்ந்த ஆரோக்கியமும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கி உங்களுக்கு இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியம் மேம்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை, அதாவது ஒரு நிலையான இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள், வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் செஞ்சால் மட்டும் போதும். அந்த முயற்சிகள் சார்ந்து வெற்றிகள், ஏற்றங்கள் அதிகமாக இருப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் மட்டும் இல்லாமல் படிப்பு சார்ந்த பயணங்களுக்கும் இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுற வேலையில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனை வணங்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சந்திரனை வணங்க. சந்திரனின் அருளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பார்த்தீங்கன்னா சந்திரனின் மந்திரமான ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அந்த மந்திரத்தை சொல்லி சந்திர பகவானை வணங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம், வெற்றிகளை அவர் பார்த்தீங்கன்னா பெரிதாக பெற்று தருவார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓம் சோமாய நமக அப்படிங்கிற இன்னொரு சந்திர மந்திரத்தையும் சொல்லி வணங்க. சந்திரனின் அருள் ஆசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் அப்படின்ட்டு 3 கிரக நட்சத்திரங்கள் உள்ள நிலையில், அதாவது முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம். இதுக்கு எப்படி இருக்கு இந்த வார மாத காலம், அதே போல இந்த புது வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு எப்படி ஏற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அன்பு, பாசம், காதல் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு.
முக்கிய பொறுப்புகள் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு என்னாங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முன்பை விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்படி உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த கால நேரத்தை நீங்கள் தைரியமாக செயல்படுங்க. இந்த தைரியமான செயல்பாடானது தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத அளவு பெரிய பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்ததை போல இந்த கால நேரத்தில் இருக்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கூடுதல் உழைப்பை போடுங்க. அந்த கூடுதல் உழைப்பானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூசம். இந்த பூசத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த அமைதி மட்டுமே உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. சக ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பொதுவாக அனைவருமே அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கவலைகள் எங்கேருந்து வந்ததோ தெரியல, அந்த கவலைகள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலைகளை குறைக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்கள். சந்திரனை நினச்சி அப்படி பண்ணுறப்ப என்ன சந்திர பகவானின் முழு அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனின் அருளாசி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஏற்றங்களையும் பெறதுக்கான அருளாசியை இந்த சந்திர பகவானவர் உங்களுக்கு பெற்றுத்தர போறார். அதே போல தொழில் வியாபாரத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போது. தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தொழில் வியாபாரத்தில் எந்த மாதிரி யுத்திகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் இந்த கால நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமான பேச்சை தொடருங்க. இந்த நிதானமான பேச்சானது உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும். அதாவது எல்லா வகையான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம அடுத்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆயில்யம். இந்த ஆயில்யத்துக்கு இந்த கால நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த வார கால நேரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணமானது உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த திருமண முயற்சி எல்லாமே கைகூடுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண யோகம் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மருந்து சார்ந்த செலவுகள் இங்கே உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அதிகமான கடனை வாங்க வேண்டாம் இந்த கால நேரத்தில். இதுதான் உங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களோட சக அதிகாரிகளை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சக அதிகாரிகளை அனுசரித்து போகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் சில பேர் உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை தேடி வர்றதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு இது சொல்லலாம். குழந்தைகளோட எதிர்பார்ப்பை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த கால நேரத்தில் பூர்த்தி செய்வீங்க. இதனால் குழந்தைகளுக்கு உங்கள் மேலே அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நாவடக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தேவை. இந்த நாவடக்கம் மட்டுமே இருந்தால் போதும் நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு உங்களோட பேச்சு திறமையால் தான் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு. அதே போல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேர்தலுக்கு கூடுதலாக உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. எந்த அளவுக்கு உழைத்தீங்களோ அதற்கான வெற்றி ஏற்றம் யோகம் அப்படிங்கிற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக காணப்படுது. அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில்
சந்திரனின் அருளாசியும் அம்மனின் அருளாசியும் அதிகமாக தேவைப்படுது. சந்திரனின் அருளாசிக்கு ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், அதே போல் இன்னொரு மந்திரம் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் 108 முறை சொல்லி வணங்க. இது சந்திரனின் அருளாசியை உங்களுக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.